முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளில, அதாவது ஆஷராவுடைய தினத்துல நோன்பு வைப்பது நம்முடைய மார்க்கத்துல சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நோன்பு நோற்றால் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதை சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த ஆஷுராவுடைய நோன்பு ஒரு காலகட்டத்துல, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்துல கடமையாகவே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடமையை பின்னால நீக்கிட்டாங்க. நீங்க விரும்பினா நோன்பு வைக்கலாம், உங்களுக்கு நன்மை கிடைக்கும், விரும்பினா விட்டும் கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால. ஆனா அதுக்கு முன்னால, ரமலானுடைய நோன்பு கடமையாக்குவதற்கு முன்னால ஆஷுராவுடைய நோன்பு ஃபர்லாக கடமையாக இருந்தது அப்படிங்கறத நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அப்ப கடமையாக இருந்ததென்றால் இந்த ஆஷுராவுடைய நோன்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பு வைக்கணும் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது சொன்னாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரம் வர்றாங்க, ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு மதீனா நகரத்துக்கு வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய யஹூதிகளை பாக்குறாங்க. அவங்க முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளில நோன்பு வைக்கிறாங்க. இத பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யஹூதிகள்கிட்ட கேட்டாங்க, இந்த அன்னைக்கு நீங்க நோன்பு வைக்கிறீங்களே, என்ன காரணம், அதோட பின்னணி என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த யஹூதிகள் சொன்னாங்க, எங்களுடைய திருத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் இறைவன் இந்த அன்னைக்கு தான் பாதுகாத்தான். அதே போல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரியாக இருந்தால் ஃபிரௌன், அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் இந்த அன்னைக்கு தான் இறைவன் அழித்தொழித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நிகழ்வை மையமாக வைத்து தன்னை பாதுகாத்ததாலும் தன்னுடைய எதிரியை இறைவன் வீழ்த்து விட்டதாலும் அதற்கு நன்றி செலுத்துகின்ற வகையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அவர்களை பின்பற்றி நாங்களும் இந்த நாளிலே நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க யஹூதிகள் அறிவித்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு வ அவுலா பி மூசா அலைஹிஸ்ஸலாம் மின்கும். அப்படியானால் உங்களை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல மிக தகுதியும் அருகதையும் உள்ளவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள்ல நோன்பு வச்சாங்க. அது மட்டுமல்ல, அருமை தோழர்களையும் நோன்பு வைக்குமாறு அவர்கள் கூறினார்கள். அந்த ஹதீஸ புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் அடிப்படையிலே தான் நோன்பு வைத்தார்கள், நோன்பு நோக்கவும் சொன்னார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரம்ப கட்டத்துல இந்த நோன்பு வைக்க வேண்டும் அப்படிங்கறதுல ஆர்வம் ஊற்றினார்கள், மக்களை தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு ஒப்பந்தம் எல்லாம் செஞ்சு கொள்வாங்களாம், ஏங்க நீங்க நாளைக்கு நோன்பு வைக்கணும் இந்த ஆஷாவுடைய நோன்ப அப்படின்னு ஒப்பந்தமெல்லாம் செய்து கொண்ட அளவிற்கு இதற்கு முக்கியத்துவம் வழங்கினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆஷுராவுடைய நோன்பு நோற்றால் அது ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகின்றன என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளில நோன்பு வைப்பது மிக மிக ஏற்றமான நற்காரியம் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த அன்னைக்கு இன்னொரு நல்வணக்கமும் செய்யணும். அது என்ன, நம்முடைய குடும்பத்தினருக்கு முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி தருகிறார்கள். எந்த அளவுக்கு அந்த அன்னைக்கு நீங்க குடும்பத்தினருக்கு உதவி செய்தீர்களோ அதே போல இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். ஒரு வருடத்தினுடைய பொறுப்பை இறைவன் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தினருக்காக இறைவன் ஏற்றுக்கொண்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் தபுரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே நாம் நோன்பு வைக்க வேண்டும். அதே போன்று உறவினர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களை அரவணைக்கின்ற வகையிலே அவர்களுக்கு தர்மம் வழங்க வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளையும் செய்ய வேண்டும் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த நோன்பு வைக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய காரணத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அது என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய நன்றியை நோன்பு வைத்து வெளிப்படுத்தினார்கள் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள்ல. ஏன் அந்த அன்னைக்கு தான் அவங்க நன்றி செலுத்தி நோன்பு வைக்கணுமா? இறைவனுக்கு எந்த நாளும் நன்றி செலுத்தலாம்ல, எந்த நாளும் நோன்பு வைக்கலாம்ல. ஏன் அந்த நாளைக்கு செய்யறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? எந்த அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்ததோ, அதாவது இறைவன் அந்த நீரை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தினரையும் பாதுகாத்தானோ அதே அன்னைக்கு நன்றியை தெரிவிக்கிறார்கள் நோன்பு நோற்பதன் மூலமாக. இதிலிருந்து நம்ம என்ன புரிகிறோம் அப்படின்னு கேட்டா,
கேட்டா ஒரு நல்வணக்கத்தை செய்வதற்கு ஒரு நாளை குறிப்பிடலாம் நம்முடைய வசதிக்காக. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நோன்பு நோக்கிறதாங்க அப்படின்னு சொன்னா எந்த நாளையும் நோன்பு வைக்கலாம்ல. ஆனா அவங்க ஒரு நாளை குறிப்பிடுறாங்க, இந்த அன்னைக்கு முஹர்ரம் 10வது அன்னைக்கு இந்த நன்றி செலுத்துவோம், நோன்பு வைப்போம். மார்க்கத்தில் இதுவெல்லாம் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஒரு நபியை செய்யறாங்க. அதை பின்பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அதே நாளிலிருந்து தான் நோன்பு வைத்தாங்க. இப்ப இதுல இருந்து ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுக்கலாம், ஒரு குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட மஸ்ஜித் குபா அந்த பள்ளியாசலுக்கு போவாங்க. ஒவ்வொரு வாரமும் போவாங்க, நடந்தும் போவாங்க, வாகனத்திலும் போவாங்க. சனிக்கிழமை என்று போவார்கள், அங்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா பள்ளிவாசலுக்கு போய் 2 ரக்காத் தொழணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. எந்த நாளும் போலாம் தானே, ஆனா சனிக்கிழமை தான் போறாங்க. சரி, ஒரு வாரம் சனிக்கிழமை, இன்னொரு வாரம் வேறு கிழமை, அப்படி போயிருக்கலாம் தானே. அப்படி செய்யாம ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்றே செல்கிறார்கள் என்றால் இதன் மூலம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடிவு பண்ணிட்டா அதற்கு ஒரு நாளை நீங்க குறிப்பிட்டுக் கொள்ளலாம், மார்க்கத்தில் ஆமாக்கப்பட்டதுதான் அப்படிங்கறத சொல்லி தர்றாங்க. அதன் அடிப்படையிலே தான் இப்ப நம்ம இறந்து போனவர்களுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறோம். அதே போல எளியவர்களையும் உறவினர்களையும் அழைத்து அவர்களுக்காக உணவு கொடுக்கிறோம். அந்த தர்மத்தோட நன்மை இறந்து போனவர்களுக்கு சேர்ப்பிக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு ஃபாத்திஹான்னு சொல்லுவோம். 3ஆம் ஃபாத்திஹா, 7ஆம் ஃபாத்திஹா, 40ஆம் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்றோம். இதுவெல்லாம் நம்முடைய வசதிக்காக நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டவைகள். 3ஆம் ஃபாத்திஹான்னு சொன்னதுனால 3 அன்னைக்கு தான் ஓதணும், அதுக்கு முன்னால ஒரு நாள் 2 அன்னைக்கு ஓதக்கூடாது, அல்லது 3க்கு தாண்டி 4 அன்னைக்கு ஓதக்கூடாது என்று யாரும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டார்கள். அப்படி யாராவது சொன்னாலே தவறு. எந்த நாளிலும் நம்ம ஓதலாம், எந்த நாளிலும் நல்ல காரியத்தை செய்யலாம். இப்ப இறந்து போனவர்களுக்காக குர்ஆன் ஓதுறோம், யாசீன் ஓதுறோம், இது நல்ல காரியம். நம்முடைய வசதிக்கு 3வது நாள் இல்ல 3ஆம் நாள் எனக்கு வசதிப்படாதுங்க, நான் 2 அன்னைக்கு ஓத போறேன்னு ஒரு ஆள் சொல்றாரா, ஓதட்டு. ஓதுறதுதான் நமக்கு தேவை. அந்த ஓதுனாக்கா நல்ல காரியம், நம்ம சந்தோஷப்படுவோம். இல்ல 3 அன்னைக்கு எனக்கு வசதிப்படாது, நான் 4 அன்னைக்கு ஓதிக்கிறேங்கிறாரு, ஓதுங்க, நீங்க ஓதுறதுதான் நல்லது. அதே போல 7 அன்னைக்கு நம்ம ஓதுறோம், 7ஆம் ஃபாத்திஹா 7 அன்னைக்கு தான் ஓதணும்னு எந்த சட்டத்திலும் கிடையாது. நாம் விரும்பினால் 6வது அன்னைக்கு ஓதலாம், ஒரு நாள் முன்னால. விரும்பினால் 7 அடுத்து 8 அன்னைக்கு நம்ம ஓதலாம். இப்ப யாராவது 7 அன்னைக்கு ஓதுவீங்களே, அதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படி கேட்டாலும் வைங்களேன், அவங்க நீங்க ஒண்ணு சொல்லிருங்க, 7 அன்னைக்கு ஓதாதப்பா, நீ 8 அன்னைக்கே ஓதிக்க, தாராளம் ஓது அப்படின்னு சொல்லிக்கிறங்க. அந்த 8வது அன்னைக்கே ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடு, நீ தர்மம் செய்யி, அந்த நன்மை இறந்து போனவர்களுக்கு நீ சேர்ப்பித்து வை, அப்படி அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அப்போ 3வது நாள், 7வது நாள், 40ஆம் நாள் என்பதெல்லாம் நம்முடைய வசதிக்காக. ஒருவர் 39 ஓதினாலும் கூட தாராளமாக செய்யலாம். 41ஆம் நாளிலே அவர் அந்த குர்ஆனை ஓதி தர்மங்கள் செய்தாலும் கூட தாராளமாக அது செய்யலாம். இது நம்முடைய வசதிக்காக ஏற்படுத்திக் கொண்டவைகள். ஒரு நல்வணக்கம் செய்ய ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத் தர்றாங்க. அதனாலதான் அந்த குபா பள்ளிவாசலுக்கு சனிக்கிழமை ஒவ்வொரு வாரம் போய் 2 ரக்காத் தொழுதாங்க. அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்துக்கு போவாங்க. அவங்க எந்த நாளிலும் பயணத்தை மேற்கொள்ளலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமையை தான் தேர்ந்தெடுப்பார்கள். அவங்க பயணம் புறப்படுறது அது வியாழக்கிழமையா தான் இருக்கும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது ஆகமாக்கப்பட்டது அப்படிங்கறத தான் இந்த ஹதீஸ் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த வகையில தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட இறைவன் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாத்தான், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார்கள். நோன்பு நோக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை பெறுகிறார்கள். அதை ஒரு குறிப்பிட்ட நாளிலே செய்கிறார்கள். அதை பின்பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க, நீங்களும் ஆஷரா அன்னைக்கு நோன்பு வைங்க, அது ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால 10வது அன்னைக்கு முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே ஆஷராவுடைய தினத்திலே நாம் நோன்பு வைப்போம்.